என்னடா வேண்டாம் அப்பாவை தூக்கிட்டு இருக்கானு என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சேன். விபி பட தனுஷ் மாதிரி நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, வெளில போனோம்னா பெரிய பெரிய பில்டிங்கா கட்டுறோம், ப்ராஜெக்ட் லீடு, ப்ராஜெக்ட் மேனேஜர், ஓனர் வரைக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல எனக்கு கிடைச்ச அந்த கேம்பஸ் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். ஐடி ரிலேட்டடா விப்ரோ வந்துச்சு, டிசிஎஸ் வந்துச்சு, அது எதுக்குமே நான் செலக்ட் ஆகல. ஏன்னா நான் தான் சிவில் இன்ஜினியர் ஆச்சே. காலேஜ் முடிச்சு வெளில பாக்குறேன், டோட்டலா சிவில் இன்ஜினியரிங் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு சைட் இன்ஜினியரா ஜாயின் பண்ணணும். மினிமம் 15 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு வேலையை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமா, நீ இந்த வேலையை பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப சின்ன பார்ட்டா தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை நீங்க பண்ணாலும் பண்ணாடியும் அந்த லேபரே அதை பண்ணிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நான் அதை டிஸ்கரேஜ் பண்ணல, ஜஸ்ட் சொல்றேன். ஸோ ஒரு 4 மாசம் ஒர்க் பண்ணேன். 4 மாசமும் இப்படி தான் இருந்துச்சு. ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு. வேலை பண்ணிட்டே இருக்கேன். 4 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு வேலை பிடிக்கல. வேலையை குவிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறேன். இதே வேலையில இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்க முடியாது. சரி ஓகே, இது செட் ஆகாது, நம்ம திரும்ப ஐடிக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்றேன். இதுல எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா டிசைன் ரிலேட்டடா போவோம். நம்ம ஏதோ ஒன்று கிரியேட் பண்றோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சரி ஓகே, டிசைனே ஆரம்பிச்சிருவோம், யூஐ யூஎக்ஸே படிப்போம், புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, பேரு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்பிச்சு படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பார்த்தா நம்ம கிட்ட டிவைஸ் இல்ல. நீ படிக்கணும் அப்படின்னா ஒன்னு லேப்டாப் இருக்கணும், அப்படின்னா கம்ப்யூட்டர் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும்ல. நம்மகிட்ட இருக்கிறது வெறும் ஃபோன் மட்டும்தான். ஃபோனை வச்சு எப்படி படிக்க முடியும்? சரி ஓகே, கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. கொட்டேஷன் கேட்டா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். சரி ஓகே, கம்ப்யூட்டர் நான் அசம்பிள் பண்ணியாச்சு. அந்த டைம்ல பார்த்தா கம்ப்யூட்டர்ல போட வேண்டிய முக்கியமான ஒரு பார்ட் போடல. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். அது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அது 45,000 50,000 வந்துச்சு. அது வேணாம், இது இல்லாம வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா வேலை செய்யும் அப்படின்னா சரி ஓகே, அப்போ அது இல்லாமலே போடுங்க. மானிட்டர்ல இருந்து எல்லாமே வாங்கி செட் பண்ணியாச்சு. படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கம்பெனிஸ்லாம் செலக்ட் ஆகி அங்க ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நான் இருக்க கம்பெனில ஒர்க் பண்றேன். திடீர்னு இப்போ 2 நாள் முன்னாடி கம்ப்யூட்டர் ஆன் பண்ண அப்படியே ஸ்கிரீன் உடஞ்சு நொறுங்கின மாதிரி வருது. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. போச்சுரா, கம்ப்யூட்டர் முடிஞ்சு போல கதை அப்படின்னு நினைச்சிட்டு சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்கும்போது ப்ரோ சிபியூல கிராஃபிக் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த கிராஃபிக் கார்டுனா வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் அந்த 45,000 50,000 வரும், அந்த பார்ட்டு தான் அந்த கிராஃபிக் கார்டு. பட் ஆனால் என்கிட்ட அந்த டைம் வாங்குற காசு இல்லை. ப்ராசஸரோட இன்பில்ட் கிராஃபிக்ஸ்லேயே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோ அதுதான் காரணமாக இருக்கும், அதை போடுங்க, மேபி சரியாயிரும் அப்படின்னா. போட்டா இப்போ கம்ப்யூட்டர் நல்லா பல இருக்கு, நீட்டாக ஒர்க் பண்ணுது, எல்லாமே அதிகம் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஏன்டா அந்த கதையை எங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ரிலேட்டட் டு ஐடி நீங்கள் வரணும். கண்டிப்பாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் தேவைப்படும். ஆனால் என்கிட்ட இல்லை, வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ காசு வருது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான செலவை பண்ணுங்க. ஏன்னா லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுல இருந்து நீங்க காசு ஈஸியா பண்ணிடலாம். இல்ல இதுக்கு போய் காசு இன்வெஸ்ட் பண்ணுமா, நான் வேற ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல அப்படியே இருப்பீங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ போடுங்க. இது ஏன் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ ஸோ ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நம்புங்க. எப்படி இருந்துச்சு நம்ம ஸ்டோரி? நல்லா இருந்துச்சா? That's it for today. See you tomorrow.